வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஆசா போஸ்லா நினைவு நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். இந்திய திரையுலகின் பழம்பெரும் பின்னணி பாடகிகளின் ஒருவரான ஆசா போஸ்லாவின் நினைவை போற்றும் வகையில் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்ட நிலையில் அவருக்கு ஏஆர் ரகுமான் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசா போஸ்லாவின் மறைவுக்கு பிறகு அவருடைய இசை பயணத்தை இந்திய இசை உலகில் அவர் அளித்த பங்களிப்பையும் நினைவு கூறும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டதை தொடர்ந்து அவருடன் இருக்கும் தருணத்தை ஏஆர் ரகுமான் தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்திருக்கிறார். ரஜினிகாந்தின் புகைப்படத்தை பகிர்ந்த ஏஆர் ரகுமான், ஆசா போசா அவருடைய அசாதாரணமான இசை பங்களிப்பை கொண்டாடுவதற்காக எங்களுடன் இணைந்து ரஜினிகாந்த் மிகவும் சிறப்பான நன்றி. கோடிக்கணக்கான மக்கள் நேசிக்கப்படும் ஒரு லெஜண்ட் இன்னொரு லெஜண்டை கௌரவிப்பது உண்மையிலே மிகவும் சிறப்பான தருணம் என்று தெரிவித்துள்ளார். ஆசா போசாவின் நினைவு போற்றும் இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பங்கேற்பது ரசிகருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏஆர் ரகுமானுக்கு ஆசா போசாவுக்கும் இடையே இசை பயணம் மிகவும் சிறப்பானது. இருவருமே இணைந்து பல்வேறு ஹிந்தி பாடல்களை உருவாக்கியிருக்காங்க. தமிழில் இந்த கூட்டணி ரசிகர்கள் மறக்க முடியாத சில பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. மணிரத்னம் இயக்கிய இருவர் படத்தில் இடம்பெற்றுள்ள வெண்ணிலா வெண்ணிலா பாடல் ஆசா போசா பாடியிருக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் இசையில் உருவான இந்த பாடல் ஐஸ்வர்யா ராயினுடைய கதாபாத்திரத்தில் இணைந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது. அதே போல் மணிரத்னம் இயக்கிய அலைப்பாய்தே படத்தில் இடம்பெற்றுள்ள செப்டம்பர் மாதம் பாடலில் ஆசா போசா குரல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் அவங்களுடைய சங்கர் மகாதேவன் இணைந்து பாடியிருப்பாங்க. ஆசா போசாவுக்கு ரஜினிகாந்தும் நேரடியாக இணைந்து ஒரு முக்கியமான பாடல் இருப்பதாக ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி படத்தில் இடம்பெற்றுள்ள கொஞ்ச நேரம் பாடலை ஆசா போசா மதுபாலகிருஷ்ணன் இணைந்து பாடியிருப்பாங்க. வித்யாசாகர் இசையமைத்த இந்த பாடல் ரஜினிகாந்த் நயன்தாரா இடம்பெற்றுள்ள காட்சிகள் ரசிகர்களை கவர்ந்தது. இது தவிர நேருக்கு நேர் படத்தில் எங்கேயோ மீரா நிறைய தமிழ் பாடல்களை ஆசா போசா பாடியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஆசா போசாவின் இசை மரபை கொண்டாடும் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பங்கேற்பதும் அவரை ஒரு லெஜண்ட் இன்னொரு லெஜண்டை கௌரவிப்பது தருணம் என்று ஏஆர் ரகுமான் குறிப்பிட்டது தற்போது ரசிகர் மத்தியில் நெகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.